வணக்கம். இன்னைக்கு தேதி மே 14ஆம் தேதி புதன்கிழமை. திருப்பதி திருமலா அப்டேட்ஸ்ல முதலாக நாம பார்க்க போறது, சமீபத்தில் டிடிடி நிர்வாகம் மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரை கோடை விடுமுறை முன்னிட்டு எந்த விதமான விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தகவல் கொடுத்திருந்தாங்க. அதுல தற்போது ஒரு சிறிய மாற்றம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி இவங்க கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தரிசனுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மே 15ஆம் தேதியிலிருந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 16ஆம் தேதியிலிருந்து இந்த தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விவரங்களை கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான புக்கிங் இந்த மாதம் தொடங்குது. அது கிட்டத்தட்ட 19ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவைக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. அதை பற்றிய விவரமாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். எந்தெந்த நாள்ல என்னென்ன சேவைக்கு உண்டான டிக்கெட்டு மற்றும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனம், ரூம் அகாமடேஷன் புக்கிங் பற்றிய விவரங்கள்லாம் அந்த வீடியோல கொடுத்திருக்கோம். இதை தவிர ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பவித்ரோற்சவம் நிகழ்ச்சி, இது ஒரு வருடாந்திர சேவையாகும். இது இந்த மே மாசத்திற்கு உண்டான ஆர்ஜித சேவை டிக்கெட் புக்கிங் அப்ப இந்த நிகழ்வு நடக்கிறது. இதுல ஒரு டிக்கெட் மூலமாக நீங்க 3 நாள் சேவையில பங்கு பெற்று 4 முறை சுவாமி தரிசனம் செய்யலாம். அதை பற்றிய தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா இந்த மாதம் ஆர்ஜித்த சேவை புக்கிங்ல இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் விவரங்களை பார்க்கலாம். திருப்பதியில தினம் 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது மறுநாளைக்கு உண்டான தரிசனத்துக்கான டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அதன்படி நேற்று இரவு இன்றைய தேதிக்கு உண்டான 20,000 டோக்கன் கொடுத்தாங்க. இதுல முக்கியமாக இன்று காலையில 7 மணி மற்றும் 8 மணிக்கு உண்டான 6,000 டோக்கன் கொடுத்தாங்க. மே 1ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 to 14,000 டோக்கன் வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீபத்துல விஐபி பிரேக் தரிசனுக்கு உண்டான டைம்ல கொஞ்சம் மாறுதல்கள் பண்ணதுனால இப்பொழுது 7 மற்றும் 8 மணிக்கு உண்டான இந்த டைம் ஸ்லாட்டுக்கான டோக்கன்களும் அதிகமாக கொடுக்குறாங்க. 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20,000 டோக்கன்கள் கொடுத்துட்டு வராங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்க திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பதி நடைபாதை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தினமும் இரவு 9 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. தற்போது கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த டோக்கன்கள் 8 அல்லது 8:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன்படி இந்த 20,000 டோக்கன்கள் தீர்ந்த பிறகு நாளை 15ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு அதிகாலை ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன்கள் 5,000 டோக்கன் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்கள்லாம் இன்னைக்கு காலையில 8:30 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு கிடைச்சது. சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்ச 3 அல்லது 4 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். அது நடுராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் டோக்கன்கள்லாம் முடிஞ்சிடும். அதன் பிறகு வர்ற பக்தர்களுக்கு எந்த டோக்கனும் கிடைக்காம இருந்தது. ஆனா தற்போது காலையில 8:30 மணி சுமாருக்கு கூட நாளை காலையில தரிசனம் பண்ற மாதிரி டிக்கெட்டுகள் அவைலபிலிட்டியாக இருக்கு. அடுத்து ஸ்ரீவாரி மெட்ல நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன்கள் தினமும் காலையில 6 மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியில இருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதுல நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு நடைபாதை துவக்கத்திலேயே டிக்கெட் கவுண்டர் வச்சு கொடுக்குறாங்க. உங்க ஆதார் கார்டு நம்பர் வாங்கிட்டு அதன் மூலமாக இந்த டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நீங்க நடைபாதையில நடந்து போகும்போது வழியில ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அதுல உங்க டிக்கெட்டை காமிச்சு ஸ்கேன் பண்ணிட்டு போய் நீங்க தரிசனம் போகலாம். ஸ்ரீவாரி மெட்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு 12 மணிக்கு மேல இருக்க ஸ்லாட்லயே உங்களுக்கு தரிசனத்துக்கான டோக்கன்கள் கொடுத்துருவாங்க. அதனால நடைபாதையில நடந்து போயிட்டு இன்னைக்கே நீங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம். அதன்படி இன்றைக்கு காலையில 5,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ்
இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல திருமலையில இருக்கு. நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணாம நேரடியாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க திருமலையில ரூம் புக் பண்ணிக்கலாம். இங்க 2 கேட்டகரியில ரூம் இருக்கு. ஒன்னு வந்து 50 ரூபாய் 100 ரூபாய், இது ஏ கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 1000 ரூபாய் 1518 ரூபாய், இது வந்து பி கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. தினமும் இந்த ஆபீஸ் காலையில 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க, இரவு 8 மணிக்கு வரைக்கும் இந்த ஆபீஸ் செயல்படுது. சில சமயங்கள் வந்து ரூம்கள் காலியாக இருந்ததுன்னா இரவு 8 மணிக்கு மேல கூட இங்க ரூம் அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன்படி நேற்று இரவு 9:30 மணிக்கு கூட இவங்க ரூம் அலாட்மெண்ட் பண்ணாங்க. 730 ரூம் அவைலபிலிட்டியா இருந்தது அப்படின்ட்டும் அதுல 100 ரூம்கள் வந்து இரவு 9:30 மணிக்கு காலியாக இருந்ததாக இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க திருமலையில போனீங்கன்னா சிஆர்ஓல போய் இப்பொழுது உள்ள ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ரூம்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உண்டான கோட்டா காலையில 7 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல 1200 ரூம்கள் 500 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூம்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 7 மணிக்கு 129 ரூம்கள் அவைலபிலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல பேஸ்மெண்ட்ல ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த கவுண்டர்ல நீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுல உங்ககிட்ட எத்தனை பேர் இந்த ரூம்ல தங்க போறாங்க அப்படிங்கிற விவரங்கள் மட்டும்தான் கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்க பேமெண்ட் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் படி வரிசையா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட் விவரங்கள்லாம் அங்க பெரிய டிஸ்பிளே போர்டுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தவிர உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆன விவரங்களை வந்து ஒரு SMS அனுப்புவாங்க. அந்த SMS கிடைச்ச 2 மணி நேரத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட காட்டேஜ்ல போய் நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி அந்த ரூமை வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஜிபே, போன்பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமா தான் பேமெண்ட் வாங்குவாங்க. கேஷ்ல வந்து இவங்க பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. தற்போது SSD டோக்கன்கள் அதிக அளவுல கொடுக்கறதுனால பக்தர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்துல மட்டும்தான் வந்து தரிசனம் செய்யறாங்க. அதன் காரணமாக சர்வ தரிசனத்துக்கு உண்டான டைம் வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. அதன்படி நேற்று சர்வ தரிசனத்துக்கு வெறும் 3 மணி நேரம் தான் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 டோக்கன்கள், அதாவது 2 மடங்கு டோக்கன்கள் வந்து கொடுக்கறதுனாலையும் பக்தர்கள் அந்த நேரத்துல தரிசனத்துக்கு வர்றதுனால இந்த சர்வ தரிசனத்துக்கு உண்டான டைம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பிராக்டிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அல்லது இந்த கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த சிறப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்கா அப்படிங்கறத தகவல் வந்து பின்னாடி நாங்க தெரிவிக்கிறோம். நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பார்க்கலாம். நேற்று 74,477 பேர் சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. 28,294 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டியல் வருமானம் 2.84 கோடி. எந்த டோக்கனும் இல்லா சர்வ தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SSD டோக்கன்கள் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னும் 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட்ல இருக்கிறவங்களுக்கு 2-3 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இந்த விவரங்கள் வந்து வெகு சுலபமாக சேரும். நன்றி, வணக்கம்.